நீக்கா என்னம்மா ஏன் சுடிதார் போடல? சுடிதார் தான் சூப்பரா இருந்துச்சு. வயசு சின்ன பிள்ளை மாதிரி எங்க இருந்துச்சு. நெசமாவா சொல்ற? ஆமா ஆமா, வயசு கம்மியா தெரியுதா? ஆமாக்கா. அப்ப டெய்லி சுடிதாரே போட்டுருவோமா? போடுங்க. அதுதானே கம்ஃபர்டபுளா இருக்கு. இது கொஞ்சம் குனிஞ்சா கொண்டா இடுப்புலாம் தெரியுதா, அதுக்காக அது போட்டுறது. ஆனா அழகு எப்பவுமே சேலைதான் எல்லாத்துக்குமே. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கே சேலைதால அழகு. சுடிதார் வந்து நம்ம சேஃப்டி, நம்ம கம்ஃபர்டபுளாக நம்ம வேலை பார்க்க அதுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக நம்ம சுடிதார் போடுறது ஃபுல்லாக மறைச்சிரும். ஓகேவா? இப்போ மணிக்கா, காலையிலே ப்ளவுஸ் கட் பண்ணாமல் கீழே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாப்பாவுக்கு சேலையில் கெவுன் தைக்கணும்ல, தைக்க பழகுறா பாப்பா. சரி, ப்ளவுஸ்லாம் முடிச்சிட்டா. அதே இந்த சேலை கொண்டு வந்திருக்கு. இதில் கெவுன் எப்படி தைக்கிறதுன்னு பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே தான் கட் பண்ணணும். ஒரு வேலையாக பார்ப்போம். வந்துருவாங்க அலப்பறை, எங்கள் கடை அலப்பறையெல்லாம் வந்துருவாங்க. அதுக்கெல்லாம் அந்த வேலையை முடிச்சிடணும். சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க. அளவு ட்ரெஸ் வச்சு தான் கெவுனுக்கும் தைக்கணுமா? ஆமாம்மா, அளவு ட்ரெஸ் வச்சு எடுக்கலாம், அளவு எடுத்து தைக்கலாமா. இப்போ துணியும் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். சரியா? இப்போ வந்து நம்ம அளவு ட்ரெஸ்ஸு 4ஆக மடித்து போட்டிருக்கோம். எல்லா சுடிதார்லையுமே நம்ம அகலம் எப்படி எடுக்கணும், அந்த இருக்குல்லம்மா, இந்த அக்கல் இருக்குது பற்றிங்களா, ப்ளவுஸுக்குமே நம்ம இப்படி தானே எடுக்கிறோம். இதே எடுக்கும். இந்த அளவோட கொஞ்சோன்னு கூட வச்சுருக்கேன். எதுக்குன்னா இங்கே தையல் கம்மியாக இருக்கா, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூட வச்சுருக்கோம். இதுதான் நம்ம சட்டையோட அகலம். ஓகேவா? இப்போ இதை எடுத்துடணும். இதை எடுத்துட்டு உயரம் வந்து இந்த இடுப்பு வரும்ல கெவுனுக்கு, அதுக்கு வந்து நார்மலாக 15 வச்சா போதும். ரொம்ப ஹைட்டாக இருக்காக அப்படின்னா 1 இன்ச்சு கூட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், 15 இன்ச்சு நமக்கு போதும். இது வந்து நார்மலான ஹைட்டு. ரொம்ப ஹைட்டாக இருந்தால் 1 இன்ச்சு ஏற்றுனா போதும். இந்த கெவுன் நம்ம தைக்கிறோம்ல, அதுக்கு இடுப்பளவு 15ங்கிறது நார்மல். அதை எப்படி அளக்கணும்னா, நம்ம கெவுன் இருந்தால் மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு விட்டு அளந்துடலாம். இது நார்மல் சுடிதாரில் அந்த அளவு இல்லை. நம்ம உடனே டவுட் வரும், இது எப்படி அளக்குறதுன்னு. 15 இன்ச்சுங்கிறது கரெக்டான அளவு. கெவுனுக்கு மேலேருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, கீழே ஸ்கெட்டு மாதிரி தைச்சு, அது வந்து தைச்சு மேலே அந்த மேலே பார்ட் தைக்கிறோம்ல, ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த இடம் நார்மலாக 15 இன்ச்சு இருந்தாலே போதும். இல்லை நான் ஹைட்டாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கலாமான்னா 16 இன்ச்சு தான் போதும். தையலுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? கழுத்தோட அகல பகுதி 2.5. நம்ம ப்ளவுஸ்க்கு வைப்போம்லம்மா, அதே மாதிரி 2.5. ஷோல்டருக்கு 3.5, அது நார்மலான அளவு. அக்களுக்கு 6 இன்ச்சு வச்சுக்கிறோம்ப்பா. நம்ம ப்ளவுஸுக்கு 5.5 தானே வைக்கிறோம், 6 இன்ச்சு வச்சுக்கிறோம். 6 இன்ச்சு வச்சு நம்ம இந்த கோடு போட்டிருக்கோம்ல அகலம் எடுத்து அதோட ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியது. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 15 இன்ச்சு இருக்கு இல்லையா, இதோட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த 15 இன்ச்சியோடு அப்படியே இணைச்சி விட்டுற வேண்டியது. சாரி, இந்த நம்ம அகலம் எடுத்தோம்ல, இப்போ பாக்ஸ் போட்டோமா, போட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு நம்ம ப்ளவுஸ் மாதிரி தான். ஓகேவா? 1.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கிற வேண்டியதேன். அப்புறம் நம்ம கழுத்தை இதை வெட்டி எடுத்துட்டு நம்ம கழுத்து வெட்டுவோம். அப்படி எடுக்கிறேன். இப்போ நம்ம கழுத்து வரையப்போம். உனக்கு என்ன கழுத்து, ஸ்டார் இந்த மாதிரி வைக்கிறியா, திருப்பிடுவியா இல்லை ரவுண்டே வைக்கவா? வேறு ஏதாவது டிசைன் கொடுத்து அதை தான் கேட்குறேன். திருப்பிடுவியா? சரி.
வந்து முன்கழுத்து நம்ம வரைய போகிறோம். நம்ம ஏற்கனவே 2.5 எடுத்து குறிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே நல்லா வரைஞ்சி டாட் மாதிரி போட்டுட்டு அஞ்சரைப்பா. கழுத்தோட இறக்கம் நார்மலான அளவு 5.5. எனக்கு லோவாக நெக்கு வேணும் அப்படின்னா 6, 6. அது அவளோட விருப்பம்தான். 5.5ங்கிறது சுடிதாருக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அளவு வருமா? வரும்ப்பா, இந்த அளவு வரும். மேலே 2.5 எடுத்தோமா, அதே 2.5 இங்கே எடுத்துக்கோங்க, கீழே எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் ஸ்கேல் வச்சுக்கோங்கப்பா. நான் இந்த மாதிரி பழகிட்டு பாப்பா. உனக்கு வேணும் வெத்தலை நெக்கு போடுவோமா? என்ன நெக்கு வேணும்? சிரிக்கிற சொல்லு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது போடுங்க. நானா போட போகிறேன்? நீ தானே போட போகிற? உனக்கு பிடிச்ச நெக்கு போடல. பானுக்கு போடுங்க. பானாவா? ஏனாமா வேற ஏதாவது ஸ்டாரா போடுங்க. வேற ஏதாவது. எனக்கு என்ன தெரியும், எனக்கு ரவுண்ட் மட்டும் தான் தெரியும். ஸ்டார் போடவா? இங்கே பாரு, ஒரு 1/2 இன்ச்சு மேலே குறிச்சிக்க, கீழே ஒரு 1/2 இன்ச்சு குறிச்சிரு. அப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டேன்னா ஸ்டார் வந்துடும். துணி வர மாட்டேங்குது. இதை மாடலாகவும் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு திருப்புறதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறேன். கழுத்தை பார்ப்போமா? ஸ்டார் வந்துருச்சா? வந்துருச்சா? பின்னாடி ரவுண்ட் நெக்கே போட்டுக்குவோம். சேலையிலேருந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்லப்பா, அதை வந்து டிசைனை முன்னாடி வர்ற மாதிரி வெட்டிடணும். சரியா? டிசைன் ஆனால் இந்த மாதிரி. இது கொஞ்சம் முன்னாடி வந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம எப்படி வேணாலும் டிசைன் மாற்றிக்கலாம். கொண்டாப்பா, மடிச்சே போட்டுருவோம். நம்ம அதில் லைனுக்கு கை இருக்குல்ல, அது கை தேவை. இனிமேல் எவ்வளோ போட? 5 லேஸ் ஒப்பியலா? லேஸ் ஒப்பியலா பாப்பா. இடுப்புக்கு நமக்கு எப்படி வருதோ அது மாதிரி முன்பக்கம் டிசைனுக்கு தோதா நம்ம மடித்து வெட்டிக்கணும். ரெட்டையாக மடித்து. இப்போ முன்பக்கம் மட்டும் நம்ம கட் பண்ணுறோம். ஒரே டிசைனாக இருந்தால் 4ஆக மடித்து போட்டு கூட 2 ஒரே பக்கமாக நம்ம வெட்டிக்கலாம். கொஞ்சம் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுங்க. இந்த கரை சைடு கரையெல்லாம் வெட்டி டிசைன் வைக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பழகுறதுனால பாப்பா, நெக்ஸ்ட்டு டைம் அந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா தையெல்லாம் வந்து ஒன்று தச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களாகவே உங்கள் மைண்டுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை இது பண்ணிக்கலாம். இப்போ முன்பக்கம் வெட்டியாச்சு. அடுத்து பின்பக்கம் வெட்டுவோம். எடுக்கிறோம். என்னப்பா, 2ஆக மடித்து போட்டு பின் டிசைன் நம்ம சுற்றி எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டு வெட்டணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் தைக்கும் போது கரெக்டாக வரும். என்னப்பா, லைனும் துணி கரெக்டாக வெட்டிடணும். சரிக்கா. நல்ல துணியை சுற்றி 1/2 இன்ச்சு விட்டு வெட்டணும். ஓகேவா? ஓகே. இந்த கழுத்தை வெட்டக்கூடாது, அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம தச்சு திருப்பிட்டு தாம்மா வெட்டணும். முன்பக்கம் வெட்டிட்டோம், பின்பக்கம் வெட்டிட்டோம். இப்போ ஸ்கெட்டு மாதிரி பாட்டு கீழே வெட்டுவோமா? 8 மடிப்பா மடிச்சிருக்கோம். எத்தனை மடிப்பா மடிச்சிருக்கோம்? 8. 8. பரவாயில்ல, இங்கிலீஷ் தான் பேசும், தமிழ் பேசாது. கிசுடுலாம் வெட்டி தள்ளிடணும். சரியா? இப்போ நம்ம உயரம் வந்து 40 இன்ச்சு எடுக்கணுமா? அந்த பாப்பாவோட அளவு 40. சரியா? 40ங்கிறது நார்மலான அளவு தாங்க, போதும். 40 எடுத்தீங்கன்னா கெவுனும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நாங்கள் பொதுவாக 40 தான் போடுவோம். அந்த பாப்பாவுக்கும் அவ்வளோதான் அளவு. சரியா? இப்போ இப்படி நேர கோடை போட்டுக்கோங்க. எடுத்து கோடை போட்டுட்டோமா? இப்போ கறக்குன்னு வெட்டிடுவோமா? வெட்ட போகிறோம். சக்கு புக்குன்னு வெட்டுறோம். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக போகணும் கத்திரி. நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும். மொட்டை கத்தரிக்கோல் அந்த மாதிரிலாம்
நமக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம தைக்கிற பொருள் டேப்லேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தாலே நமக்கு மிஷின் முதக்கண்டுதே நம்ம அப்படியே நல்லா கடகடன்னு தைக்கிறதா இருக்கணும். இல்லைன்னா உடனே வேலை பார்த்துடணும். அப்போ தான் நமக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் கட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக வரும். ஓகேவா? இப்போ அவ்வளோதான் நம்ம தைக்க போகிறோம். லைனிங்கு இதே அளவும் நம்ம இதை புல்லு வச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். கை வந்து 11 இன்ச்சு. எப்போவுமே நம்மகிட்ட பழகிற பிள்ளைகளுக்கு நான் வெட்டி கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களே தான் கட் பண்ண சொல்லுவேன். எப்படி என்னென்னு அவங்களே தான் தைக்க சொல்லுவேன். சரி, பாப்பாவுக்காக இல்லை உங்களுக்காக பாப்பா வெட்டும்போது உங்களும் கொஞ்சம் சொன்ன மாதிரி இருக்குமேனு பாப்பாட்ட பர்மிஷன் கேட்டுட்டு உங்களுக்கு கட் பண்ணல. ஓகேவா? என்ன பாப்பா? ஆமாக்கா. நம்ம பிள்ளைங்க எப்போவுமே அவங்களா செய்ய விட்டுருவேன் எப்படின்னு சொல்லி கொடுத்து. பாப்பா உனக்கு எத்தனை மணி தான் டைம்? லேட் ஆயிடுச்சா? இஷ்டத்துக்கு வர நடந்து வராம இத்தனை நாள் பறந்தா வந்தா அப்பாவை கூட்டிட்டு வர வேண்டியதானே? டைம் கீப்பர் பண்ணன சரியா? இன்னைக்கு என்னப்பா தைக்கணும்? யாரை வெட்டணும்? துணியவே பெல்ட்டுக்கு போடுங்க. வரேன். டிசைன் வரலன்னு உங்கள்கிட்ட சொன்னா நானா? கைக்கு வந்து 11 முட்டி அளவுக்கு கேட்டிருக்காப்பா. முட்டி அளவுக்கு வேணும்னா கரெக்டாக 11 வைங்க, கரெக்டாக வரும். ஓகேவா? எப்படி அளவு எடுக்கணும் என்னெல்லாம் குழப்பாதீங்க. 11 வைங்க, கரெக்டாக இருக்கும். அகலம் எவ்வளோ வேணும்னா ஒரு 9 கூட வச்சுக்கலாம். ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி. 8 நார்மல்மா, 8 போதும். நாங்கள் எப்படி எடுக்கோம்னா இங்கே இருந்து 11 எடுத்துட்டோமா, அதை குறுக்கால போட்டு 8 எடுத்துட்டோமா, அதுக்கப்புறம் அந்த 8 எடுத்து கோடு போட்டோம் இல்லையா, இங்கே என்ன அளவு 11 எடுத்தோம்னா அதே அளவு தான். என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவு தான் எடுப்போம். ஓகேவா? இப்போ மேலே இருந்து 3 வளைவுக்கு எங்கள் பாப்பா அதுதான் வெட்டிடும் எல்லாம் பார்த்துக்கிட்டு. வளைவு என்னப்பா சரியா? இந்த இடத்துல லைட்டாக வளைச்சு அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்ருங்க. சுடிதாருக்கு குறைய மாட்டோம், ப்ளவுஸுக்கு தான் குறைஞ்சி வெட்டுவோம். எங்கள் பாப்பா எப்போவுமே தெளிவு. என்ன பாப்பா இந்த மாதத்தோட உனக்கு முடியுதா பாப்பா? சரி, இது நம்ம வந்து 3/4 கை சுடிதாருக்கு நம்ம கட் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே ப்ளவுஸுக்குமே இப்படி தான் வெட்டுவோம், குடஞ்சி வெட்டுவோம் முன்னாடி. இதுக்கு நம்ம சுடிதாருக்கு நாங்கள் குறைய மாட்டோம். குடையிறோம்னா திட்டுறது கிடையாது, சட்டை முன்னாடி கட் பண்ணுவது தெளிவாக. நாங்கள் எங்கள் பாசம், எங்கள் பரம்புக்குடி பாசம் கொஞ்சம் வித்தியாசமாக தேமா இருக்கும். இதா இருக்கா? இப்போ நம்ம கட் பண்ணோம்லம்மா, அதை 4ஆக மடித்து போட்டு கத்திரிக்கொள்ளுங்கம்மா. இதாக இருக்கு, கொஞ்சம் 1/2 இன்ச்சு விட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு சில இடம் பத்தாமல் வரும். பத்தாமல் வந்தால் ஒட்டு கொடுத்துக்கலாம். ஒட்டு கொடுக்குறது தாங்க நம்ம பொழப்பே. அதுவும் கைக்கு கண்டிப்பாக பெரும்பாலும் ஒட்டு வரும். சுடிதாருக்கு வராது அவ்வளவா. இருந்தாலும் சொல்கிறேன், நல்லா ஃபேட்டான ஆளாக இருந்தால் கொடுத்துருங்க. ஓகேவா? இன்னி நம்ம தைக்கிற வேலை இந்த கெவுனில் கட்டிங் வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இங்கே இருங்க, நம்ம கழுத்து திருப்பும் போது இந்த கழுத்து இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சிலருக்கு இப்படி போகும், அது வாட்டில் லூஸுன்னு சொல்லுவோம், ஷோல்ட்ரு லூஸு இந்த மாதிரி இப்படி விலகிக்கிட்டே வரும். அதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப ஈஸியான காரணம். அக்கா கொஞ்சம் பையன் இது வந்து நம்ம வந்து 2.25 வச்சோம்ப்பா கழுத்து. இது வந்து நாங்கள் வந்து எப்படின்னா அளவு 30 இன்ச்சு ஃபுல்லாக அளவு சுற்றளவு அளவு வந்துச்சுன்னா நாங்கள் 4.5 தான் வைப்போம். அதாவது 9.5 இந்த மாதிரி ஒரு 4ஆக மடித்து போட்டு எடுக்கும்போது நமக்கு அந்த அளவு. 10க்கு மேலே போனால் 2.5 வைப்போம். ஓகேவா? இது வந்து சின்ன பொண்ணு, ஒல்லியான பொண்ணு, அதனால நாங்கள் கழுத்து 2.25 வச்சோம். பிரித்தா 4.5 வந்துருமா? இப்போ வந்து தச்சு முடிச்சு நாங்கள் அளந்து வைப்போம். இந்த தையலை பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா கோடு, இப்போ வந்து கரெக்டாக 4.5 தான் வரணும் பாருங்கள். வருதா? இந்த மாதிரி நம்ம தச்சு முடிச்சுட்டு இப்படி வச்சு பார்த்தோம்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கழுத்து அப்படியே அழகாக ஒடுக்கி வருது பாருங்கள்.
ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா அப்படியே அகண்டுக்கிட்டு இந்த பக்கம் விரிஞ்சிருக்கும், இல்லைன்னா இந்த பக்கம் விரிஞ்சிருக்கும், இல்லைன்னா இந்த இடம் பெருசாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ, 4.5 வைக்கிறோமா 5 வைக்கிறோமா, தச்சு முடிச்சு நம்ம இப்படி 2 தையலை போட்டுட்டு நம்ம பார்க்கணும். பார்த்து இந்த கரெக்டாக 4.5 வருது பாருங்கள். அதே மாதிரி நம்ம தச்ச பிறகும் பார்க்கணும். இதை அப்படியே வெட்டி திருப்புவோம். திருப்பின பிறகு அந்த திருப்பிட்டு காமிக்கிறேன். அதே அளவு நமக்கு வந்துச்சுன்னா எந்த காரணம் கொண்டும் கழுத்து நமக்கு வந்து இப்படி லூஸ் ஆகாது. சில டெய்லருக்கு பாவம் எல்லாமே பர்ஃபெக்டாக தைப்பாங்க, அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி தைப்பேன். இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் அவங்களுக்கு அப்படியே விலகிட்டே போகணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஏன் எங்களுக்கே அந்த கம்ப்ளைண்ட்டும் வந்திருக்கு, யாரும் இல்லைன்னா சொல்ல மாட்டான். அதை நாங்கள் சரி பண்ணணுது இப்படிதான். அதுலேயும் ஒரு சிலருக்கு லூஸாக போச்சுன்னா கடவுள் விட்ட வழி, அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? எதாக இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும்.